ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை 123 சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, எஸ்எஸ்சியில் எப்படி ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிசி எக்ஸாமுக்கு எப்படி ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கும் பண்ணால் தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சேவை 123 சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. முதல்ல கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் எஸ்எஸ்சி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? அதில் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அந்த செகண்டாக ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு மெயின் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஓகேவா? இதில் இப்போ அப்ளை நவுன் இருக்கு. இந்த அப்ளை நவ் கொடுத்து நீங்கள் இதில் 2 ஜாப்புக்கு இப்போ வேக்கன்ட் இருக்கு. அந்த 2 ஜாப்பில் நீங்கள் ஒரு ஜாப்புக்கு இப்போ அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை கொடுக்கவும் உங்களுக்கான யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும். இதை நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா பண்ணிக்கலாம். இல்லாட்டி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா கீழே, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில், பாஸ்வேர்டு டீட்டெயில், அடிஷ்னல் டீட்டெயில், டிக்ளரேஷன் இது 4 கேட்டிருப்பாங்க. கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் கொடுத்துட்டு யூ ஹேவ் த ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுடைய ஆதார் கார்டுக்கு எஸ்ன்னு கொடுத்துட்டு அதில் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. ஓகேவா? என்ட்ரு பண்ணிட்டு கீழே வெரிஃபை ஆதார்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் உங்களுடைய ஆதார் நம்பரை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. கரெக்டாக என்ட்ரு பண்ண பிறகு கீழே அப்படியே வாங்க. உங்களுடைய கேண்டிடேட் நேம், மெட்ரிகுலேஷன், அதாவது 10th மார்க் ஷீட்டில் எப்படி உங்களுடைய நேம் இருக்கோ அதேபடி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதேபடி என்ட்ரு பண்ணிட்டு அதேபடி கீழேயும் வெரிஃபை நேம்லையும் உங்கள் நேமை கொடுத்துக்கோங்க. வேற எது நேம் இருக்கான்னு கேட்பா, இருந்தால் எஸ்ன்னு கூட இல்லாட்டி நோன்னு கொடுத்துட்டு ஜென்ரல் மேல் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதை நீங்கள் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் கீழே வெரிஃபை டேட் ஆஃப் பர்த்துக்கும் 2லேயுமே கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுத்துட்டு வெரிஃபை ஃபாதர் நேம்லையும் உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுங்க. அடுத்து மதர் நேமும் கேட்டிருக்காங்க. உங்களுடைய மதர் நேமும் நீங்கள் கொடுங்க. மதர் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மதர் நேமும் வெரிஃபை மதர் நேமும் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்து முடிச்ச பிறகு கீழே வாங்க. ஓகேவா? கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுடைய மார்க்கு, அதாவது மெட்ரிகுலேஷன் கேட்பாங்க. நீங்கள் எந்த போர்டில் பாஸ் ஆனீங்க அப்படின்னு, நம்ம தமிழ்நாடு போர்டுனால தமிழ்நாடு செகண்டரி எஜுகேஷன் அதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் 10th ரோல் நம்பர் என்ன, அதாவது ரிஜிஸ்டர் நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழேயும் அதேபடி ரிஜிஸ்டர் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ட்ரு பண்ணி முடித்த பிறகு இயர் ஆஃப் பாசிங், நீங்கள் எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்பாங்க. 10th எந்த வருஷம் முடிச்சீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த வருஷத்தை நீங்கள் 2லேயுமே வெரிஃபை பாசிங்லேயும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஹை லெவல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இல்லை 10th தான் படிச்சிங்கன்னா மெட்ரிகுலேஷன், இல்லை +2 படிச்சிங்கன்னா +2, இல்லை டிப்ளமோ இல்லை கிராஜுவேட், யூஜி, பிஜி, பிஹெச்டி, இதில் நீங்கள் எது படிச்சிருக்கீங்களோ அதான் நீங்கள் கொடுத்துக்க. ஹை லெவல் இப்போ நான் பிஜி படிச்சிருக்கேன், பிஜி கொடுத்துக்கிறேன். அதேபடி வெரிஃபை இதுலேயும் பிஜி நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகேவா? கேண்டிடேட்டு மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி 2க்குமே ஓடிபி போகும். அதனால் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சென்டு ஓடிபி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டு ஓடிபியை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 6 நம்பர் ஓடிபி போயிருக்கும். அந்த 6 நம்பரையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபைல் ஆயிடும். ஓகேவா? அதேபடி கீழே மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. அந்த மெயில் ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்டு த ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஓடிபி கொடுத்து வேலிடேட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல் பர்சன் டீட்டெயில்னு வந்துருச்சா. இப்போ உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் வந்துருச்சு. இதுதான் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர். பாஸ்வேர்டு உங்களுக்கு மெயிலில் ஷோ ஆகிருக்கும். அந்த பாஸ்வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ கண்டினியூ கொடுத்த பிறகு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். பாஸ்வேர்டு உங்கள் மெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போதைக்கு நீங்கள் அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். கரெக்டாக என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? வெறும் நம்பராக தான் வந்திருக்கும் பாஸ்வேர்டு. அதனால் எந்த டவுட்டும் இல்லை. ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு கேப்சா கேட்டிருப்பாங்க. அந்த கேப்சா கொடுத்துட்டு சைன்அப் கொடுங்க. சைன்அப் கொடுத்து ஓல்டு பாஸ்வேர்டு, அதாவது உங்களுக்கு மெயிலில் வந்த பாஸ்வேர்டு, அந்த நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிட்டு நியூ பாஸ்வேர்டு எப்படி அடிக்கணும்னா
ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்சர் அந்த கீழே உங்களுக்கு எப்படி மெத்தடில் அடிக்கணும்னு அவங்களே கொடுப்பாங்க. நான் ஃபார்மட்டும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த மெத்தடில் நீங்களும் பாஸ்வேர்டு வந்து அடிச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு உங்கள் நேம் போட்டு ஆல்பா லெட்டர் நம்பர் எல்லாமே வர்றாப்புல இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியே நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் உங்கள் மெத்தடில் எப்படி அதுபடி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி கொஸ்டினுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இதில் உங்கள் பார்ன் வாட் இஸ் யுவர் சிட்டி பார்ன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படின்னு அது உங்களோட டிஸ்ட்ரிக்டை கூட நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. இல்லை உங்கள் ஊர் அதாவது உங்களுக்கு தான் உங்கள் விருப்பம் தான் அது. அதனால் எந்த பிரச்சனை இல்லை. அதோட உங்களுடைய மதர் நேம் என்னன்னு 2வது கொஸ்டினில் நம்ம கொடுத்துக்கலாம். உங்களுடைய மதர் நேமை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ட்ரு பண்ணி முடிச்சா சக்ஸஸ்ஃபுல் கொடுத்து நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெஜிஸ்டர் நம்பர் மறுபடியும் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. ஓல்டு பாஸ்வேர்டு கிடையாது. இப்போ நியூ பாஸ்வேர்டு நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்டை தான் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? நியூ பாஸ்வேர்டு இதில் என்ட்ரு பண்ணிட்டு கீழே கேப்சா கேட்டிருப்பாங்க. அந்த கேப்சாவை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வந்து இப்போ நீங்கள் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாகின் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆக பிறகு கேட்டகரி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன கேட்டகரி எஸ்சி எஸ்டி ஓபிசி யூஆர்எல் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் கொடுத்துட்டு அதை வெரிஃபை கேட்டகரிலையும் நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகேவா? அடுத்து நேஷனல் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. ஓகேவா? அதை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கீழே வந்து என்ன கேட்டிருக்காங்க விசிபிள் ஐடென்டிட்டி மார்க் அதாவது உங்கள் கன்னத்தில் ஏதாவது தழும்பு இருக்குது இல்லை மச்சம் இருக்குது அதாவது உங்கள் 10th டிசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கான ஐடென்டிஃபை கொடுத்துருப்பா காலில் தழும்பு மச்சம் அதுதான் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு அடுத்து ஸ்டேட்டு கேட்டிருப்பாங்க. உங்கள் ஸ்டேட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஏரியா பின்கோடு எல்லாமே நீங்கள் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு பெர்மனண்ட் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் ஒன்றா எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டும் ஒன்றா வைக்கிறோம். ஓகேவா? அதில் நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் சேவ் டு நெக்ஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்குங்க. ஓகேவா? சேவ் டு நெக்ஸ்ட்டை கிளிக் கொடுத்த பிறகு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஓகே கொடுத்துருங்க. ஓகே நீங்கள் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிவ்யூ ஓடிஆர் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு அந்த டிக்ளேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ரிவ்யூ ஓடிஆரை வந்து டிக் பண்ணணும். ஓகேவா? அதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? அந்த டிக்ளேஷனுக்கு தான் ப்ரிவ்யூ ஓடிஆரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அதை நீங்கள் கொடுக்கவும் உங்களோட டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு 1க்கு 2 ட்ரிப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இருந்தாலும் கரெக்டாக இருக்கா என்ன நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பிரிண்ட் கூட எடுத்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? அது கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு டிக்ளரேஷனை டிக் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல் ஓகேவா கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்த பிறகு இப்போ வந்து உங்கள் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? இதுதான் உங்கள் நேம். இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ எதுக்காக வைக்கணும் அப்படின்னா அந்த எடிட்டர் இருக்குது பார்த்தீங்களா பக்கத்தில் அதில் உங்கள் டிக் பண்ணி அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணுன்னா உங்கள் இது லாகின் பண்ணால் எந்த ஜாப் வேகன்சியில் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஓகேவா? அப்ளை பண்ணுறதுனா அப்ளை நவுன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணுறது போயிடும். நம்ம ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர்